ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இதை பாருங்கள், இது வந்து நான் குபேரனு காயின்ஸு. இப்படி தான் நான் வந்து குபேரனு இது ரொம்ப வருஷது. நான் இந்த 9 காயின்ஸ் இருக்குது. நான் இது வந்து வச்சு இந்த மாதிரி குபேரன் இது போட்டு அது மேலே நான் வச்சு பூஜை பண்ணுவேன். முதல்ல குபேரன் காயின்ஸ் வைக்கிறேன். ரெண்டாவது அஷ்டலக்ஷ்மி காயின்ஸு. இது எல்லாமே வந்து லக்ஷ்மி தாமரை பூ போட்டிருக்கு. இதுவும் லக்ஷ்மி காயின்ஸு. இதுவும் லக்ஷ்மி காயின்னு. நான் கீழே வைக்கிறது மட்டும் 3மே தாமரை பூ. ஆனால் பின்னாடி லக்ஷ்மி இருக்கும், ஆனால் வந்து நான் தாமரை தான் வைப்பேன். நடுவில் வச்சுருக்கிறது குபேரன் காயின்ஸு. అదేలాగా కుబేరుడి దీపాలు. చూడండి, కుబేరుడు పానలన్నీ అట్లే ఉన్నాయి. ఇవన్నీ నేను ఇప్పుడంతా మనకి టైం లేదు కదా, కానీ నేను వచ్చి ఎప్పుడు బేస్తారం ముందు ఇలా చేసుకునేదాన్ని. ఇప్పుడు అంత టైం ఇప్పుడు నేను ముందులాగా చేసుకునేది లేదండి నాకు. ఇప్పటికే టైం ఫుల్గా ఇక్కడే అయిపోతుంది. ఇప్పుడు చూడండి, షష్ఠి మనకి 2వ రోజు. నేను వచ్చి మన అభిషేకం చేసి స్ట్రైట్గా అట్లే పెట్టాం కదండి. நேற்று வந்து நான் சஷ்டிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி முருகனை வந்து செட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நேற்று வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எல்லாம் அகல் வச்சுட்டேன். வெத்தலை தீபம். இன்னைக்கு வேலைக்கிழமை சாயங்காலமாக நான் வந்து குபேரன் பூஜை. காலையில் எனக்கு வந்து முருகனுக்கு வந்து விளக்கேற்ற முடியல, அதனால் ஒரே வாட்டியாக காலையில் அவர் ஏற்றிட்டு போயிட்டாரு. நான் வந்து இப்போ முருகனுக்கு பூஜை பண்ணிக்கிறேன். அதே போல் குபேர பூஜையும் 2மே ஒரே வாட்டி. లక్ష్మీ కుబేరాయ నమః. ఓం శ్రీ లక్ష్మీ కుబేరాయ నమః. ఓం శ్రీ లక్ష్మీ కుబేరాయ నమః. ఓం దానదాన శ్రీ మహాలక్ష్మి ఆదిలక్ష్మి అనంతలక్ష్మి సర్వలక్ష్మి. తాంబూలంలో దానిమ్మ పళ్ళు, జామపళ్ళు, అదేలాగా మురుగుడికి ఎర్రని అరటిపళ్ళు, చవ్వాల, సాతుపడి,
நான் சொன்ன மாதிரி நான் நாகல் சதுர்த்தி வரைக்கும் கௌரி அம்மனும் சிவனையும் நான் எடுக்க மாட்டேன். எப்போவுமே நான் வீட்டில் கேதாரிசத்துக்கு 2 கலசம் வச்சுக்குவேன்.